இந்த கேவலமான விஷயத்த எங்கனா பார்த்துருக்கீங்களா? இந்த ஆட்சியில தான் பார்ப்பீங்க. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை. அங்க தூய்மை பணியாளர் ஒருவர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கிறாரு. தலையில அடிபட்டு வந்திருக்கு ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கிறாரு தூய்மை பணியாளர். ஒரு நர்ஸ் பார்க்க வேண்டிய வேலைய ஒரு தூய்மை பணியாளர் பார்க்குறாரு. அண்ணன் மா. சுப்பிரமணியன் சொல்றாரு, மருத்துவமனை அனைத்து மருத்துவமனைகளிலும் டாக்டர் ஃபுல்லா இருக்காங்க, நர்ஸ் ஃபுல்லா இருக்காங்க. யாருக்குமே வேலைவாய்ப்பு குடுக்குறதுக்கு யாருமே இல்ல. கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்ல அண்ணன் மா. சுப்பிரமணியன் அவர்களே, இதுதான் நீங்க வேலைவாய்ப்பு குடுக்குறீங்களா? தூய்மை பணியாளர் தான் நர்ஸு. அன்னைக்கு நர்ஸு தான் அவங்க டாக்டரு. அப்படியா? அரசு மருத்துவமனையில தண்ணி வசதி இருக்கு. அந்த தண்ணி பிரச்சனை இருக்கு. அதே கழிப்பிட வசதி பிரச்சனை இருக்கு. மருத்துவ நோயாளிகள் கூட வரவங்களுக்கு தங்கறதுக்கு பிரச்சனையா இருக்கு. சாப்பாடு சரியான தரமான சாப்பாடு கிடையாது. மழை வந்தா ஒதுங்கிறதுக்கான இடம் இல்ல. நாய் உள்ள வருது. இதுதான் அரசாங்க மருத்துவமனையோட தரம். சரி, நீங்க சொல்றீங்க, அந்த அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் ஃபுல்லா இருக்காங்கன்னா, அந்த டைம் இருந்த மருத்துவர் எங்க? செவிலியர் எங்க? தனியா கிளினிக் வச்சு நடத்த போயிட்டாங்களா? அப்ப நீங்க சரியா இருந்தா, அப்ப மருத்துவர்கள் சரியா வேலை பார்க்கலையா? இப்ப மருத்துவர் என்ன பண்ணாங்க? அவங்க தனியா பிரைவேட் கிளினிக் நடத்தி போயிருக்காங்க. ஆனா அட்னன்ஸ் மட்டும் போட்டுருவாங்க. சம்பளம் முழுசா கிடைச்சிது. அப்படியே சொல்ல வரீங்களா? அப்ப இது யாரோட தப்பு? உண்மையிலேயே வேலைவாய்ப்பு இருக்கா? இல்ல வேலைவாய்ப்பு இல்லைன்றீங்களா? தினம் பிரச்சனை. மருத்துவமனை மட்டும் இல்ல, அனைத்து துறைகளிலும் தினம் ஒரு பிரச்சனையை இந்த ஆட்சியில் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க பணக்காரங்களா வராங்க, ஏழைகள் தாங்க வராங்க, நடுத்தர குடும்பத்துல தான் வராங்க, முடியாதவங்க தான் வராங்க. அவங்களுக்கு தேவையான தரமான மருத்துவம் கொடுக்கணும்.